மனிதநேய ஒன்றிணைந்து எதிர்க்கட்சி என்ற பெயரில் பேராசிரியர் GL பீரிஸின் தலைமையில் இணைந்துள்ள சில கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த நாட்களில் பல்வேறு கலந்துரையாடல்களையும் மாநாடுகளையும் நடத்தி வருகின்றனர். இன்று கண்டியிலும் அவ்வாறானதொரு நிகழ்வு நடைபெற்றது. எதிர்க்கட்சியிலிருந்து முன்வைக்கப்படும் ஜனாதிபதி வேட்பாளர் யார்? ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலத்தாத்து கோருல இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். பேராசிரியர் GL பீரிஸின் அறிவுரையின் பிரகாரமும் அவருடைய வழிகாட்டுதலின் பிரகாரமும் எங்கள் அனைவராலும் மிகவும் வெற்றிகரமாக இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து செல்ல முடிந்தது. இங்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறு கதைகளை கூறுகின்றார்கள். நாம் ஜனாதிபதி வேட்பாளர்களை உருவாக்குகின்றோமா? நாம் வெவ்வேறு நிகழ்ச்சி நிரல்களுக்கு வேலை செய்கின்றோமா? நாம் மிகவும் தெளிவாக கூற வேண்டும். ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை உருவாக்குவது எங்களுடைய வேலை. அது எங்கள் அனைவரதும் வேலை. தற்போதைய ஜனாதிபதிக்கு எதிராக எங்களிடம் ஒரு வேலை திட்டம் உள்ளது. அது இந்த ஜனாதிபதியை வீட்டிற்கு அனுப்புவதாகும். திடீரெனவோ அல்லது தற்செயலாகவோ ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை பற்றி பேச நேரிட்டால் அதற்கான நேரம் வரும்போது நாங்கள் அதை பேசுவோம். இந்த எதிர்க்கட்சி கூட்டணியில் ஐக்கிய மக்கள் சக்தி இணையவில்லை. மக்கள் எதிர்ப்புக்கு மத்தியில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி பதவியை கைவிட்டு சென்ற போது அவருடைய தனிப்பட்ட செயலாளராக இருந்த சுகீஸ்வர பண்டார, லசந்த அழகியவண்ண, பாட்டலி சம்பிக்க ரணவக்க, அனுராத ஜெயரத்ன உள்ளிட்ட குழுவினர் இங்கு பிரசன்னமாக இருந்தனர். இதேவேளை தமது தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவிற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தற்போது தொடர்ச்சியாக ஆலோசனை வழங்கி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆசி வேண்டி இன்று காலை கலனி ரஜமகா விகாரையில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளின் பின்னரே இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பில் பெருமளவில் பேசப்படுகின்றது. அவருக்கு மூளை இருக்கின்றதா? உடல் இருக்கின்றதா? எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியாக போதுமான அளவில் செயற்படுகின்றாரா என்பதில் அனைவருக்கும் ஒரு பிரச்சினை காணப்படுகின்றது. இன்று எதிர்க்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி அந்த செயற்பாட்டை செய்யவில்லை என்பதுதான் தெளிவாகின்றது. மறுபுறம் சஜித் பிரேமதாஸ் அந்த திறமையை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள பார்க்கின்றாரா என்ற சிறிய சந்தேகமும் எழுகின்றது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தாம் செய்த உதவிகளுக்காக அவர் தற்போது நன்றி கடன் செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரமான கூறியுள்ளார். அதற்காக அவர் தமது கட்சிக்கு உதவியளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் 2.5 வருடங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செல்வதற்கு நாம் அவருக்கு உதவினோம். தமக்கு வழங்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி அறிதலாக இந்த நேரத்தில் நாமல் ராஜபக்சவை சுற்றி ஒன்றிணையும் இந்த அரசியல் சக்திக்கு உதவ வேண்டிய கடமை அவருக்கு இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். அதாவது ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாம் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் தனது வாழ்நாளில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்க முடியாது. நாமல் ராஜபக்சவிற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பதுளை மாவட்ட தலைவர் தேனுக்கு விதானகமைக்கு தெரிவித்துள்ளார். நாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம். நாமல் ராஜபக்ச அவரை சந்தித்து கலந்துரையாடுகின்றார். அவர் ஆலோசனை வழங்குகின்றார். பாராளுமன்ற விடயங்களுக்கும் அவர் ஆலோசனை வழங்குகின்றார். அரசியல் காரியங்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்குகின்றார். நாமல் ராஜபக்சவை பலப்படுத்துவதற்கு அவரது ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்கின்றன. எதிர்க்கட்சியினரின் மூளை மற்றும் உடலை பொருத்துவதன் மூலம் தலைவர்களை உருவாக்குவது குறித்து ஆளுங்கட்சி இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளது. எதிர்க்கட்சியினர் அரசாங்கம் அமைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பொது எதிர்க்கட்சியாக செயலாற்றி ஆட்சியை கைப்பற்ற பார்க்கிறார்கள். மீண்டும் தனித்தனி கட்சிகளாகவும் சிந்திக்கின்றார்கள். மூளையையும் உடலையும் ஒன்றிணைத்தால் ஆட்சி அதிகாரத்தை பெற முடியும் என்று அண்மையில் யாரோ கூறியதை நான் பார்த்தேன். அந்த உடலும் அந்த மூளையும் முன்னொரு காலத்தில் ஒன்றாகவே இருந்தன. எமது நாட்டின் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக அந்த காலத்தில் விளங்கியது ஐக்கிய தேசிய கட்சிதான். ஒன்றாக பயணிக்க முடியாத காரணத்தினால்தான் மூளை தனியாகவும் உடல் தனியாகவும் பிரிந்து சென்றது. எனவே தற்பொழுது மீண்டும் இணைவது பற்றி பேசுவதால் எந்த ஒரு புதுமையான மாற்றமும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. அது தற்பொழுது நீர்த்து போயுள்ளது. அதே போன்ற ஏனைய கட்சிகளும் மக்களால் பெருமளவில் நிராகரிக்கப்பட்டு வருகின்றன. அதற்கான காரணத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது மக்களுடன் இணைந்து மக்கள் நலனுக்காக செயலாற்றும் ஒரு அரசாங்கமே ஆட்சியில் உள்ளது. எனவே எதிர்க்கட்சி நினைப்பது போன்று இந்த அரசாங்கத்தை மக்களிடமிருந்து பிரிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்பதை நான் கூற விரும்புகின்றோம்.